தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருப்போணத்தை நோக்கி விரையும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருப்போணத்தை நோக்கி விரையும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அஜித்குமார் படுகொலையை கண்டித்து நேற்றைய தினம் 8ஆம் தேதி திருப்போணத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. காவல்துறை அனுமதி மறுத்தது. நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. ஆனால் நீதிமன்றமும் அனுமதி மறுத்தது. அன்றைய தினம் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு திருப்போணம் காவலர்கள் பாதுகாப்புக்கு செல்ல இருப்பதால் அனுமதி மறுத்ததாக காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அப்போ 9ஆம் தேதி நடத்தலாம் என்று நாம் தமிழர் கட்சி அறிவித்ததால் 9ஆம் தேதிக்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இன்றைய தினம் மாலை 4 மணிக்கு திருப்போணத்தில் அஜித் படுகொலையை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் காலையிலேயே கிளம்ப ஆரம்பித்து விட்டனர் மதுரையை நோக்கி. மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் 7ஆம் தேதி இரவே அவர் மதுரை வந்துவிட்டார். மேலும் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு அஜித்குமார் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்குகிறார். ஆக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இதில் கலந்து கொள்கிற நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். இதற்கு பிறகு தமிழகத்தில் லாக்கப் படுகொலையே நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் என்ன வேலையாக இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு திருப்போணத்துக்கு வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். செந்தமிழன் சீமான் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் இரவே மதுரை வந்துவிட்டார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று மாலை கலந்து கொள்கிறார். ஆகவே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் திரளாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.